ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் கூடி நின்ன அந்த இடத்துல யாருமே கவனிக்காத ஒரு விஷயத்தை அங்கிருந்த ஒரு 4 வயது குழந்தை செஞ்ச செயல் அத்தனை பேரையும் உறைஞ்சு போக வச்சது. பெரியவா முன்னாடி ஓடி வந்த அந்த சின்ன குழந்தை செஞ்ச அந்த ஒரு காரியம் அங்கிருந்த பண்டிதர்களும் பெரியவர்களுக்கும் ஒரு மாபெரும் உண்மையை உணர்த்துச்சு. பெரியவர்களோட கண்கள் பார்க்க தவறிய அந்த ரகசியத்தை அந்த குழந்தை எப்படி உணர்ந்தது? மகாபெரிவா புன்னகையோட சொன்ன அந்த பதில் என்ன? வாங்க இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பண்டிதர்களின் சபையும் குழந்தையின் வருகையும். சபையின் சூழல். பெரியவாவின் தரிசனத்திற்காக வேத பண்டிதர்கள், ஆன்மீக அறிஞர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள். அறிஞர்களின் விவாதம். தத்துவங்கள், வேத சாஸ்திரங்கள் மற்றும் ஆன்மீக சந்தேகங்கள் பற்றி பெரியவர்களிடையே பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தையின் நுழைவு. கூட்ட நெரிசலுக்கு நடுவே எந்தவித பயமும் இல்லாமல் ஒரு 4 வயது குழந்தை சிரித்துக் கொண்டே பெரியவாவை நோக்கி ஓடி வருகிறது. குழந்தை செய்த எதிர்பாராத செயல். பெரியவர்களின் தடுப்பு. பெரியவா தியானத்திலும் விவாதத்திலும் இருக்கிறார். குழந்தையை அங்க போக விடாதீர்கள் என்று அங்கிருந்தவர்கள் குழந்தையை தடுக்க முயல்கிறார்கள். குழந்தையின் செயல். ஆனால் அந்த குழந்தை சுற்றி இருந்த மனிதரையோ விதையிலையோ கவனிக்காமல் நேராக பெரிவாளிடம் சென்று தன் கையில் வைத்திருந்த ஒரு சிறிய மலரையோ அல்லது எளிய பொருளையோ அவரிடம் கொடுக்கிறது. உணர்ந்த உண்மை. பெரியவர்கள் அனைவரும் பெரியவாவின் மகத்துவத்தையும் தோற்றத்தையும் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த வேளையில் குழந்தை மட்டும் அவரிடம் இருந்த அன்பையும் தெய்வீக அமைதியையும் மட்டுமே உணர்ந்து அச்சமில்லாமல் அவரை அணுகியது. பெரியவாளின் அருளுரை. மகா பெரிவாவின் புன்னகை. குழந்தையை தடுத்தவர்களை நிறுத்திவிட்டு அன்போடு அந்த குழந்தையை அருகில் அழைத்து அரவணைக்கிறார் பெரியவா. சபையோருக்கு உணர்த்திய பாடம். நாம சாஸ்திரங்களையும் வேதங்களையும் படிச்சு பெரிய அறிவாளி ஆகலாம். ஆனா கள்ளங்கபடம் இல்லாத குழந்தையோட மனசுதான் இறைவனை ரொம்ப சுலபமா உணரும் என்று சபையோருக்கு எடுத்துரைக்கிறார். அறிஞர்களின் தெளிவு. பண்டிதர்கள் தங்கள் அகந்தையை உணர்ந்து குழந்தையின் தூய்மையான பக்தியையும் பெரியவாவின் வழிகாட்டுதலையும் எண்ணி வியந்து தலை வணங்குகிறார்கள். வாழ்வியல் பாடம். இறைவனையோ அல்லது மகான்களையோ அடைய பெரிய அறிவோ ஆரவாரமோ தேவையில்லை. ஒரு குழந்தையின் தூய்மையான போலித்தனம் இல்லாத மனமே போதுமானது. நம் அன்றாட வாழ்க்கையிலும் வெளி தோற்றங்களையும் ஆடம்பரங்களையும் பார்க்காமல் உண்மையான அன்பையும் தூய்மையான எண்ணங்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கே இறைவனின் அருள் மிக எளிதாக கிடைக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெரியவாளோட ஆசீர்வாதமும் பெரியவாளோட அனுகிரகமும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும். நன்றி.